வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியோடு கூடி வரக்கூடிய இந்த அற்புதமான நாளை தான் வைகாசி விசாகம் அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம். அந்த வகையில் 2025 வருடம் வைகாசி விசாகம் நம்ம எப்பொழுது கொண்டாட போகிறோம் அப்படின்னும், அன்றைய நாள் இந்த 4 விதமான உணவுகளை சமைக்க மறக்கவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் திருநாளாகவே கொண்டாடப்படுது. விசாக நட்சத்திரம் பௌர்ணமியோடு கூடி வரக்கூடிய இந்த அற்புதமான நாளன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டோனா குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், தீய சக்திகள் விலகும் அப்படின்னும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் அப்படிங்கும் உண்மை. அன்னைக்கு பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் நேர்த்தி கடனை செலுத்துவதற்கான மிக மிக அற்புதமான நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு. வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானின் பிறந்த நாளாகவே கருதப்படுது. வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியோடு இணைந்து வரும் நாளை வைகாசி விசாகமாகவும், அந்த நாள் இந்த வருடம் ஜூன் மாத 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. அன்னைக்கு கோவில்களில் சிறப்பு பூஜைகள், விரதம், பஜனை அப்படின்னு முருகனின் புகழ் எங்குமே ஒலிக்கும். வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் எல்லாருமே போய் வழிபாடு செய்வதற்கான அத்தனை விஷயங்களும் செய்வாங்க. ஜூன் 8ஆம் தேதி பகல் 2:10 மணிக்கு துவங்கி இந்த விசாக நட்சத்திரம் ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:40 மணி வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரம் இருக்குது. ஜூன் 10ஆம் தேதி பகல் 12:27 மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குது. அப்படின்னாலும் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் திருவிழா அப்படிங்கிறதுனால விசாக நட்சத்திரம் வரும் ஜூன் 9ஆம் தேதி